சமூக நீதி கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட நீல புரட்சி கழகத்தின் முதல் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெற்றது. இந்த முதல் உயர்மட்ட குழுவின் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ரஜினி செய்தியாளர்களிடம் பேசுகையில், நீல புரட்சி கழகம் என்ற இந்த கட்சியானது மீனவர்கள், தலித் மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் உணர்வுகளை, அவர்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது வரை தமிழகத்தில் மீனவர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் மீனவ சமுதாயத்தினர் போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு தனி தொகுதிகள் இதுவரை வரையறுக்கப்படவில்லை. அடுத்து வர உள்ள தேர்தலுக்குள்ளாக மீனவ சமுதாயத்தினர் அதிகம் வாழும் பகுதிகளில் மீனவ சமுதாயத்தினர் தேர்தலில் போட்டியிடும் வகையில் அவர்களுக்கு என தனி தொகுதிகள் வரையறுக்கப்பட வேண்டும். மீனவ சமுதாய மக்களை பழங்குடியின மக்கள்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நீல புரட்சி கழகம் மீனவர், தலித் மக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினர் அமைப்பு படுத்தப்படாத, அரசியல் அங்கீகாரம் இல்லாத அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம். இதன் முதல் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் பிரதான முக்கிய கோரிக்கையாக நாங்கள் வைப்பது என்னவென்றால், அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத சமூகங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றன. எனவே தமிழக அரசு பீகார் மாநிலத்தைப் போல ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அடுத்து தமிழக அரசு நான் விலை குறைக்கிற அது இதுன்னு சொன்னாங்க. ஆனால் பத்திரப்பதிவு எக்கச்சக்கமாக உயர்த்தி இருக்காங்க. பத்திரப்பதிவு கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சுங்கச்சாவடிகளையும் வட மாநிலங்களில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருந்து கொள்ளையடிக்கிறாங்க தமிழக மக்களை. அந்த சுங்கச்சாவடிகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அடுத்து மீனவருக்கென தனி பஞ்சாயத்துகள் வரும் உள்ளாட்சி தேர்தலில் மீனவர் அதிக பெரும்பான்மையுள்ள தொகுதிகளை அவங்க பிரித்து கட் பண்ணி, கட் காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணி பெரும்பான்மை சமூகங்களோடு இணைத்திருக்கிறார்கள். அதை நீல புரட்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. மீனவர் பெரும்பான்மையுள்ள தொகுதிகளில் அவர்கள் பஞ்சாயத்து தேர்தல்களிலும் நகராட்சிகளிலும் போட்டியிட்டு அரசியல் அதிகாரம் பெறும் அளவுக்கு தொகுதிகளை வரும் உள்ளாட்சி தேர்தலுக்குள் உடனடியாக தமிழக அரசு மறுவரையறை செய்ய வேண்டும். கட்காப்பி பேஸ்ட்டை விட்டுறணும். விட்டுட்டு அவங்கவுங்க எந்தெந்த தொகுதியில் பெரும்பான்மை, அதற்காக தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறோம். அதுபோல் மீனவருக்கு 10% மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள் எல்லாரையும் சேர்த்து எவ்வளோ பாப்புலேஷன், மக்கள் தொகை 1 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு 10% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். மண்டல் கமிஷன் பரிந்துரையை ஏற்று மீனவரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். இப்போ எங்கள் பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்லாம் இருக்காங்க, அவங்களும் பேசுவாங்க. நீல புரட்சி கழகம் அமைப்பு படுத்தப்படாத மீனவர்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை ஒருங்கிணைக்கும் அமைப்பு நம்ம சித்திக்கு இருக்காங்க. முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. சித்திக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அவர் அமைப்பில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார். முத்திரையர் அமைப்பை சேர்ந்தவர்கள், நம்ம அண்ணன் சுப்பையா புதிரைவண்ணான் சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி பல்வேறு ஒருங்கிணைக்கப்படாத சமூகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு சமூக நீதிக்கான ஒரு மக்கள் இயக்கம் இது. இன்னும் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஜாதிய வன்முறை அதிகமாகி கொண்டு இருக்கின்றது. அண்ணன் கூட நேற்று அருந்ததியரை விருதுநகர் மாவட்டத்தில் வெட்டிட்டாங்கன்னு சொன்னாங்க. குறிப்பாக மாணவர்களிடையே ஜாதி ரொம்ப கொடூரமாக ஜாதிய மோதல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதை நீல புரட்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. SC/ST சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ இன்னும் வேங்கை வயல் பிரச்சனையில் இன்னும் CBCID கோர்ட்டை கண்டனம் பண்ணியிருக்கு. வேங்கை வயலில் குடி தண்ணீரில் புழங்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கலைத்ததற்காக CBCID விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் CBCID ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டே கொடுக்கல. உயர்நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. CBCID என்ன விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு மாற அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, முந்தா நாள் கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் வேங்கை வயல்லேருந்து. குற்றம் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களையே
குற்றவாளிகளாக சேர்ப்பதற்கு சிபிசிஐடி முயற்சி செய்கிறாங்க. இவங்க மேலே கேஸை போட்டு நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போ. எல்லா எஸ்சி எஸ்டி கம்ப்ளைண்ட்லையும் அப்படிதான் செய்கிறாங்க. இது ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி கிடையாது. இந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் மீனவர்களுக்கு சமூக நீதியை தான் காப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் திமுக அரசு ஒரு தொகுதியை கூட ஒதுக்கல. அதையும் நீல புரட்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. விகிதாச்சார முறைப்படி எப்படி இடஒதுக்கீடு இருக்கோ அதுபோல விகிதாச்சார முறைப்படி அரசியல் படுத்துதலிலும் அந்த இடஒதுக்கீடை பின்பற்றும் அளவுக்கு சட்டத்திட்டங்களை மாற்றி அமைப்பது ஒரு புறம் இருக்க, சமூக நீதி காக்கும் சொல்றவங்க எல்லாருக்கும் அந்த அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நீல புரட்சி கழகம் கேட்டுக்கொள்கின்றது. தாழ்த்தப்பட்டோர் மீதான வன்கொடுமையை நீல புரட்சி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் தமிழக அரசு மௌனம் காட்டுகிறது? இன்றைக்கு வரைக்கும் ஸ்டாலின் நாங்கள் எடுக்க மாட்டோம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. பீகார் நிதிஷ்குமார் உடனே எடுத்துட்டாரு. ஏன் தமிழக அரசு மௌனம் காக்கிறது? அந்த மௌனத்திற்கு என்ன அர்த்தம்? எடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, எடுப்பேன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் உண்மையான மக்கள் தொகை அல்லது யாருக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் தேவைக்கு அதிகமாக அரசியல் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்ற குட்டு வெளியாகிவிடும். அதனால தான் அடுத்து குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலை கொண்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோடி அடிக்கல் நாட்டினார். அதில் என்னன்னா 20 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்கனவே கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்குது. அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இன்னொரு 20 கிலோமீட்டரில் ஸ்டெர்லைட்டுக்கு 13-15 உயிர்களை கொடுத்து போராட்டம் நடத்தி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தலையிடலைன்னா இன்றைக்கு திறந்திருப்பாங்க. அரசியல்வாதிகள்லாம் இதை போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு திறந்திருப்பாங்க. இன்றைக்கு வேதாந்தா குரூப் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் செலவை ஃபுல்லாக ஏற்றிருக்கும். அதுக்கு பரிசாக ஸ்டெர்லைட்டை திறந்துருவாங்க. உச்சநீதிமன்றம் தலையிட்டுருச்சு. இதே நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்திலேயே இன்னொரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தனியார் ராக்கெட் ஏவுதளம், இஸ்ரோவோடு டையப்பு. ஆனால் தனியார் ராக்கெட் ஏவுதளம் ஏன் தேவை? இப்போ அப்படியே ராக்கெட் செஞ்சு விட முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு ஏவுதளம் பேட் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? தளம் இல்லாமல் எல்லாமே ஒரு மீனவர்களை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் மணப்பாடு, அந்த மணப்பாட்டிலேருந்து வந்திருக்காங்க, பேசுவாங்க. அவங்க மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறிவைத்து கார்ப்பரேட்டுகளுக்கு கடலை தாரை வாக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் மீனவர்களுடைய இன்னொன்று தனி சட்டமன்ற தொகுதி, அதான் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து அவங்களுக்கு செப்பரேட் ஃபிஷர்மேன் கான்ஸ்டிடியூவன்சி. இப்போ தலித் மக்களுக்கு அப்போவே அம்பேத்கர் அதை அவர் ஒரு விஷன் பண்ணார். இது தனி தொகுதி வரலைன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. தேவையான அரசியல் சாசன பாதுகாப்பு தலித் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் மீனவர்களுக்கும் அரசியல் பாதுகாப்புடன் சட்டமன்ற தொகுதிகள் மண்டல் கமிஷன் சொல்லியிருக்கு. இவங்க ரொம்பவும் விளிம்பு நிலையில் உள்ளவங்க, ரொம்பவும் தீண்டாமை உள்ளவங்க. இன்றைக்கு வரைக்கும் கல்லறைக்கு தான் இன்றைக்கு வந்திருக்காங்க, கல்லறை கிடையாது. அதனால காயல்பட்டினத்தில் இவங்க கல்லறை கிடையாது அவங்களுக்கு. அவங்க 6 கிலோமீட்டர்ஸ் போய் தான் புதைக்கணும். அதனால த மோஸ்ட் வாய்ஸ்லெஸ், குரலற்ற, புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் மீனவ சமூகம். அவங்களுக்கு ஒரு அரசியல் படுத்தணும், அதிகாரம் படுத்தணும், அவங்களை அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு சமூகமாக மாற்றணும். இந்த மாதிரி பல கோரிக்கைகளை வைத்து தான் இந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம் இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தாங்க ப்ரெஸ் டிமாண்டு.